ஹாய் நண்பா. ஆகஸ்ட் மாதம் மொபைல்ஸ் இந்தியாவில் லான்ச் ஆகிறது பார்த்திங்கன்னா டாப் 5 மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விவோ தான். ஏன்னா இந்தியாவில் அவனுங்க தான் ஊராக ஏமாற்றி ஃபஸ்ட் இடத்துல இருக்கானுங்க. மக்களும் ஏமாந்து வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா அந்த பட்ஜெட்டுக்கு அவங்ககிட்ட ஒர்த்தான ஸ்பெக்கே கிடையாது. அவன் முடிவு பண்ணிட்டான், எப்படி கொடுத்தாலும் வாங்குறதுக்கு இந்தியாவில் ஆளுங்க இருக்குது. கம்மியான ஸ்பெக்கை கொடுத்து அதிகமான ரேட் 2 மடங்கு ரேட்டில் விற்றாலும் வாங்குறதுக்கு ஆள் இருக்குது. ஏன்னா ப்ரொமோட் பண்ணி விற்கிறதுக்கு ஆள் இருக்குது. பூர்விகாவில் கூவி விற்றா தான் விவோ பிராண்டுக்காரன் பூர்விகாவுக்கு நிறையா பண்ணி தருவான். அது தெரியாமல் மக்களும் ஏமாந்து வாங்குறீங்க. எங்கே போய் முடிய போதோ. ஆனால் இப்போ தெளிவாயிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. எல்லாம் மோட்டோக்கு மாறிட்டுருக்காங்க. கொடுக்குற பட்ஜெட்டுக்கு ஒருத்துள்ள மாடலாக எடுக்கணும். உண்மை அதுதான். ஒரு ஃபோன் எடுத்தால் 7 வருஷம் யூஸ் பண்ண போகிறோம். அந்த 7 வருஷத்துக்கான ஆப்ஷன்ஸ் உள்ளே இருந்தால் தான் நம்ம ஃபோனே வாங்கணும். இல்லாமல் வாங்கி எதுக்கு அதுக்கு நீ கொண்டே கோயில் உண்டியிலேயே பணத்தை போட்டுடலாமே. இந்த ஆகஸ்ட்டில் பார்த்திங்கன்னா விவோவில் S2ன்னு ஒரு லான்ச் பண்ண போகிறாங்க. அண்டர் 15,000. எஸ் சீரீஸ்னு ஒன்று கொடுத்து அதில் இண்டிபெண்டன்ஸ் டே சேல்ஸில் 15,000 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இவ்வளோ தான் அப்டேட் வந்திருக்கு. ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா கூகுள் பிக்சல் 11 சீரீஸ். ஆகஸ்ட் 12 மாடல் 11 சீரீஸ் எல்லாமே 11 ப்ரோ, 11 ப்ரோ எக்ஸல், 11 ப்ரோ ஃபோல்டு. வழக்கம் போல் ப்ரைஸ் ஆஸ் யூஸ்வல் தான். 1,10,000 2 லட்சம் வரைக்கும் டிபெண்டிங் வேரியண்ட்டை பொறுத்து மாறும். பிக்சல்னாலே தனி ஒரு ஃபேன் பேஸ் தான். பிக்சலை குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஐஃபோனுங்கிறதே நார்மல் தான். அது இந்தியாவில் லூசு பயலுக இவனுங்க தான் பணக்காரனுங்க. ஐஃபோன் வச்சுருந்தா தான் கெத்து அப்படின்னு சொல்லி எனக்கு புரியல. ஒரு தேவைக்கு ஃபோன் எடுக்கணும். கெத்துக்கும் இது வச்சுருந்தா தான் மதிப்பு மரியாதை நீங்களாக ஒன்று க்ரியேட் பண்ணி விட்டு அது இப்போ ஆணித்தனமாக நாரத்தனமாக வளர்ந்துருக்கு. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. நீங்கள் இப்படி லூசுத்தனமாக இருக்கிற வரைக்கும் ஆப்பிள்காரன் வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பான். அதுக்கு எடுக்கிறீங்கன்னா உன்னோட முட்டாள் யாருமே கிடையாது. ஐஃபோனுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு ஈக்குவல் சாம்சங் இல்லைன்னா கூகுள் பிக்சல் தான். அப்படி பார்க்கும்போது பிக்சலில் குறை சொல்ல முடியாது. நிறம் மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைகள் நிறைய இருக்குது, குறைகள் கம்மியாக இருக்குது. பிக்சல் ஒர்த்து தான். என்னை கேட்டால் ஐஃபோன் அவ்வளோ பணம் கொடுத்து எடுத்து ஏமாறுறதுக்கு நீங்கள் பிக்சல் எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லைன்னா சாம்சங் S26 அல்ட்ரா அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா வேர்ல்டு பெஸ்ட்டு கேமரா அல்ட்ரா தான். அதை தாண்டி தான் மற்றது வரும். மூணாவது பார்த்திங்கன்னா ரெட்மி சீரீஸில் 17 ப்ரோ. ரெட்மியும் என்னென்னமோ பண்ணுறான். விண்வெளியிலேருந்து சந்திர மண்டலத்துலேருந்து ஆகாயத்துலேருந்து என்னென்னமோ கொண்டு வர்றான். அவனும் முட்டி மோதி இண்டஸ்ட்ரிக்குள்ளே நானும் இருக்கிறேன். ஒரு காலத்தில் ஃபஸ்ட்டாக இருந்தவன் இன்றைக்கி அவன் வாயில் அவனே மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி அவனே தான் கெடுத்துக்கிறான். ஃபோன் ஏன்னா ஆஸ் யூஸ்வல் ஃபோன் பார்த்திங்கன்னா ரெட்மி முதல்ல மாதிரி கிடையாது. இப்போ ஃபோன் எடுத்தால் மதர் போர்டு ஆஃப் ஆகுது, ஹீட் ஆகுது. நானே நிறைய கமெண்ட் பார்த்துருக்கேன். சர்வீஸ் சென்டர் போனால் 2 மந்த் ஆயிரும் எப்படியும். ஏன்னா நீங்கள் வாங்கின கடையில் போய் கேட்டால் யாரும் எல்லாருமே சர்வீஸ் சென்டரை தாட்டி விடுவாங்க. அது நம்மளுக்கே தெரியும். ஏன்னா கடை சேல்ஸ் மட்டும்தான், சர்வீஸ் சென்டர் மட்டும்தான். ஃபோன் நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. ஹீட்டு வார்ம் நிறைய ஆகும். மற்ற ஃபோன்ஸ் மாதிரி கிடையாது ரெட்மி. இது வரைக்கும் 15 சீரீஸ், 14 சீரீஸ், 16 சீரீஸ் எல்லாமே ஃப்ளாப்பு தான், அட்ரா ஃப்ளாப்பு. இப்போ 17 சீரீஸ் ஐஃபோன் பேக் டிசைன் மாதிரி கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வந்தாலும் ஆகஸ்ட் 6 அன்றைக்கி இதோட லட்சணம் தெரிஞ்சிடும். 9000 mAh பேட்ரி, AMOLED டிஸ்பிளே, 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ப்ரோ வேரியண்ட்டில். அதே நார்மல் பார்த்திங்கன்னா எப்படி 45 வாட்ஸ் தான் கொடுப்பான் எனக்கு தெரிஞ்சு. அந்த பட்ஜெட்டுக்கு மற்ற மாடலில் டாப் நாச்சாக கொடுத்துட்ருக்கான். நீ இன்னும் இப்படியே இருந்தால் மக்கள் தேவையில்லாமல் மாதிரிட்டு போயிட்டே இருக்கலாம் மோட்டரோலாவில். இது பார்த்திங்கன்னா அண்டர் 20,000-30,000 வருங்கிறானுங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்னாப் ட்ராகன் 6 இல்லைன்னா 4 அதை விட்டால் மாற மாட்டான். ஆனால் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஐக்யூவில் Z11 5G மாடல் வருது. ஓப்போவில் K சீரீஸில் 15 ப்ரோ வருது. எனக்கு தெரிஞ்சு 13 13X அதெல்லாம் நல்ல ஹிட்டு கொடுத்துருக்கு. 14 அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி இருக்குது. 15 என்ன அழகில் வரப்போகுதுன்னு தெரில. பார்க்கலாம். சிப் ப்ராசஸர் ப்ரைஸ் வச்சு தான் நம்ம பேஸ் பண்ண முடியும். ப்ராசஸரை மட்டும் வச்சு பேஸ் பண்ணிவிட்டு ப்ரைஸ் அதிகமாக கொடுத்தான்னா அந்த பட்ஜெட்டுக்கு அந்த ப்ரைஸ் ஒர்த்தாக இருக்கணும். அவன் நிர்ணயிக்கிறதா வேலை. மக்கள் நம்ம தான் கரெக்டாக அதை முடிவு எடுக்கணும். பூர்விகாவா ஐயோ பெரிய கடை, இவங்க ஏமாற்ற மாட்டாங்க நொட்டுவான். அவன் தாண்டா முதல்ல ஏமாத்துறதே உன்னைய. ஒரு குண்டுமணி கூட அவங்க ஃபெஸ்டிவல் டைமில் கூட நீ ஃப்ரீயாக வாங்க முடியாது. ஒரு டெம்பர் கிளாஸ் ஃப்ரீயாக வாங்கி காட்டு பார்ப்போம்.
ஒன்றுமே முடியாது. ஆஃபர்னு போட்டு உங்களை ஏமாற்றிட்டு இருக்கிறான். அது ஆஃபரே கிடையாது. ஃபஸ்ட்டு அவன் கொடுக்குற ப்ராடக்ட் எல்லாமே நான் கம்ப்ளைண்ட் வர ப்ராடக்ட் தான். வாரண்ட்டி 6 மாதம் தான் கொடுப்பான். அதுக்கும் பணத்தை வாங்கிட்டு தான் உங்கள்கிட்ட விடுவான். இன்சூரன்ஸா அதுக்கும் பணத்தை வாங்கிட்டு தான் விடுவான். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்சூரன்ஸ் போகிறீங்களே அது ஏமாந்து எவனாச்சும் கேள்வி கேட்குறீங்களா? பேக்கா மாதிரி போட்டுட்டு வந்து மாட்டிக்கிறீங்க. ஸோ அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு இதுதான் நண்பா. ஆகஸ்ட்டில் நல்ல மொபைல்ஸ் லான்ச் ஆகுது. இன்னும் நிறையா இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுட்டு அதை போய் பார்க்குறேன். ஸ்பெக் ஏதாவது ஆப்ஷன் ஏதாச்சும் இருக்கான்னு.